பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைக்க தோல் என்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும், குறிப்பா தம்பி குரலமுதன் எல்லோருக்கும். அதுல அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி தினேஷ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது. சிறந்த படத்தொகுப்பு, ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்காரு அந்த முந்திர காடுகளை, அந்த இடத்தையெல்லாம். படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனால எப்பவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது. தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாதது போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழன் கவனம் இல்லை. பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி? பெண்ணை காப்பிய நாயகியா வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாம என்ன செஞ்சிருக்கோம்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாம எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்கள்ல 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களா இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே இங்க பெரும்பாலும் 1-2 பேருக்கு தான் பேச்சு முத்தா ஐயனார் கற்பனை இருக்கும். எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போற்ற குடும்பத்தை அந்த பெண்களை அடிமைப்படுத்தணும். நாங்க தான் அது பண்ணோம் அப்படின்னு. எங்களுக்கு பல்லு விளக்க தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு விளக்கி விட்டவங்க இதான் மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்துறது. எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்டையின் பாட்டன் அருள்மொழி சோழன் எந்த இனத்தையாரும் அடிமைப்படுத்தி ஆண்டான் என்ற வரலாற்று ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலும் செய்திருக்காரு? எந்த இடத்திலும் இருக்காது. எல்லாரும் மாநிலம் பேசினான். உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மை மையம் பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது. எல்லாரும் என்ன பேசிட்டு யாரும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் கல்வி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு, அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கு என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கு என்று நான் நின்றால் நாடு என்னாகும்? இறையாண்மை என்னாகும்? ஒருமைப்பாடு என்னாகும்? என்னுடைய நிலத்தில் இருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கு என்று நான் நின்றால் என்னாகும்? என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எனக்கு என்றால் அணைய என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கு என்றால் தமிழனுடைய வளம் தமிழருக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்கம் முதலியாருடைய சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியிலே. இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டுக் கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் ஜம்புலிங்கம் முதலியார். அப்படியா உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் மேல் நின்றால் சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் செல்வந்தனாக பிறந்த ஒரு மகன் இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்தம்பட்டையும் வித்து மக்களின் மானம் காட்ட கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கெடுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க தலைவர்கிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். எப்படி இருக்கு? தொலைக்காட்சியில பேசும்போது வ.உ.சி, ம.பொ.சி, காமராஜர். ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி, அப்படி யாராவது சொல்றதுண்டா? யாராவது நீங்க கேட்டதுண்டா? விவாதங்களே பொது மேடைகளே ம.பொ.சி, சிலம்பச்சேரியார் ம.பொ.சி சொன்னால் நாக்கு சுலுக்கிக்கிறோமா? நான் தான் தமிழ்ச்சங்கம் தமிழ் வைத்தவன். கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையாக கொடுத்த கொடை வல்லல் என் பாட்டன் பாண்டித்துறை தேவனுக்கு வல்லல் பாண்டித்துறை தேவனுக்கு சென்னை எங்கே ஒரு வளைவுல சுற்றுலா மரப்பாச்சி பொம்மை நின்று வச்சிருக்கான். பார்க்கும்போது நெஞ்சு வெடிக்கும். ஒரு தமிழகத்துக்கும் அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரன் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த
வருங்கால தலைமுறைக்கு அவன் பாடம், அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது. நாங்கெல்லாம் போராடுகிறோம், இந்த வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எதை உற்பத்தி ஆக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்க மனித உழைப்ப மனிதா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுத்த அதிகாரங்கள். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்தெடுத்தல் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தரையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைபட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனா? இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினியிலிருந்து சத்தால் கட்டையில் ஏறிக்காமல் கரண்ட்ல இருப்பது வளர்ச்சி. இதுதான் பிச்சைக்காரன் சோவிப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரன் இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? என்ன தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். நீ வீட்டு மனைவியாக்கி மாடியை கட்டி மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு வச்சிருவ நீ? எப்படி விளைநிலங்களை அடிச்சு விண்ணூர்தி நிலையம் நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பச்சோடர்கள் பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார் இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சிரங்கள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே. எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சி நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படியே இருக்கா? அப்படியே திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குறை ஏன் இருக்கிறாய்? மீட்டேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும், மக்கிய இடைவெளி கழிவில் எடுக்க முடியும், மனித கழிவிலை எடுக்க முடியும் என்ற இயற்கையும் வாய்ப்பு இருக்கும்போது இருக்கேன் பூமி தாயின் ஈரக்குறையை இதயத்தை அறுக்காய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லு, குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னையா அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் எவன் அந்த நாட்டுல நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேலையாக எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பயம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இந்த வீடு இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று, 60 ஆண்டுகளாக குடியிருந்தவரை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறது. ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின்னணு பெயர் கொடுத்தாய், எரிவாயு இணைப்பு கொடுத்தாய், குடும்ப அட்டை கொடுத்தாய், வாக்காளர் உரிமை கொடுத்தாய், வரி எதுக்கு வாங்கினாய்? அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கீங்க கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது இயற்கை அறுவடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு மூடுவானா? அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன நிகழ்ங்கள். இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை எவன் எடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏறுவான் என் அண்ணன் காடுவெட்டி குரு. அவன் தான் படையாண்ட மாவீரன். அப்படி போராடி வந்தான் அவன். எனக்கு பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்ட் 1000 crores,
26 தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊத்துறீங்க, கொஞ்சம் வாயில ஒரு சொட்டை ஊத்தி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒண்ணு ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங். உங்களோட உட்காந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். பதிலே இல்ல. நாங்க நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 கொண்டாட்டி ஏற்றி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க அதுக்கு நாங்க இல்ல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துல இருந்து எழணும். அது வழி இல்லை. இல்ல அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடுப்பிறாங்க, அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம்.